கோவில் பிரசாதத்தில் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் புளியோதரை தான். அதை எப்படி அதே டேஸ்ட்டில் பண்ணலான்னு காமிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். புளி சாதம் செய்கிறப்ப நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்த்து பண்ணினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சம் பட்டை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். புளியோதரைக்கு மெயினே அதில் போடுற மசாலா தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் நாட்டு மல்லி, 10 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் எம்டி பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு டைம் அரைச்சிக்கிட்டு அதை ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிற அந்த புளி தண்ணியில் கலந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். புளி தண்ணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கிளற வேண்டியதுதான். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் ரைஸில் ஃபஸ்ட்டு எண்ணெயை கலந்துட்டிங்கன்னா ரைஸ் நல்லா பொல பொலன்னு வரும். வேர்க்கடலை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார்